மதுரையில் ஒரு டசன் வளையல் 10 ரூபா அப்படின்னு சொன்னால் பயங்கர ஆச்சரியமாக இருக்குல்ல. அம்மன் சன்னதி சைடு அப்படி ஈவினிங் போல் அப்படி நடந்து வந்துட்டு இருந்தேன். புது மண்டபத்துக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன். ட்ரெஸ் தைக்க கொடுக்கலான்னு, நிறைய பேர் தைச்சி தான் போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வளையல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு லாங் வீடியோ வேணும்னு நினைப்பீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் லாங் வீடியோ போடுறேன். புதுசாக இருக்கிற இந்த மாதிரியான வளையல் எல்லாமே இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கதான் வந்து சொல்கிறாங்க. ரெயின்போ பேங்கிள்ஸ்லேருந்து உங்களுக்கு ரெயின் ட்ராப் பேங்கிள்லேருந்து எல்லாமே இருக்குது. நிறைய பொட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாயிலேருந்தே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லேஸ் ஒர்க் பற்றி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இந்த சோக்கர்லாம் வந்துட்டு 20 ருபீஸ்லேருந்தே இருக்காங்க. இந்த மாதிரியான மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு வாபிடி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதோட லாங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் ஆகுங்க. இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு கூட மதுரை புது மண்டபத்தில் எல்லா பொருளும் இருக்கும்போது அப்படியே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அக்கா பையனோட வந்துட்டு வந்திருந்தேன். 100க்கும் மேற்பட்ட டெய்லருங்கள் ஒரே இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம் புது மண்டபத்தில். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.